கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ பாக்கியங்களை பெறுகிறான். வல்ல அல்லாஹ் அவனுக்கு பலவிதமான பாக்கியங்களை தந்தருள் பாலிக்கிறான். அவன் பெறக்கூடிய பாக்கியங்கள் அது செல்வமாக இருக்கட்டும், நல்ல மனைவியாக இருக்கட்டும், நிறைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், பதவிகளாக இருக்கட்டும், சொத்து சுகங்களாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், இவை அனைத்துமே பாக்கியமானது தான். ஆனால் இவைகள் அனைத்துமே ஒரு மனிதன் பெற்று மன நிம்மதி இல்லாமல் வாழ்வானையானால் அந்த வாழ்க்கை என்பது ஒரு நிறைவான வாழ்க்கையாக அமையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எது அடிப்படை? எப்படித்தான் மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதனை நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வரும் பொழுது நமது வாழ்க்கை நிம்மதியானதாக மன நிறைவானதாக அமையும். கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்திருந்தவர்களெல்லாம் நிம்மதியாக இருப்பவர்கள் என்று சொல்ல முடியுமா என்ன? மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள், கோடான கோடிகளை சம்பாதித்தவர்கள், ஏதோ ஒரு வகையில் சம்பாதித்தவர்கள் எல்லாம் மன நிம்மதி இல்லாமல் கோற்றுமாக கேசுமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். நிம்மதியே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோமா இல்லையா? உடலிலே பல நோய்கள் ஏற்பட்ட பொழுது அவருக்கு செல்வம் இருக்கிறது, எத்தகைய நோய்கள் வந்தாலும் அதற்கான சிகிச்சை பெறுவதற்கான சக்தி வசதி அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவருக்கு நிம்மதி கிடைப்பது இல்லை. எவ்வளவோ செலவழிக்கிறார், ஆனால் சுகம் கிடைக்கவில்லையே என்ற மன உளைச்சலில் அவர் ஈடுபடுகிறார். அவருக்கு மன உளைச்சல் இருக்கு. எவ்வளவு செலவழிச்சாச்சு, அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டினோம், இந்த மருத்துவரிடத்தில் போனோம், மிக கை தேர்ந்த மருத்துவராக இருக்கக்கூடிய மருத்துவமனையாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு அந்த மருத்துவரிடத்திலே காட்டியும் கூட நமக்கு சுகம் கிடைக்கவில்லையே என்ற மனவேதனை இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் போக்கப்பட்டு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை மிக எளிதாக, அழகாக, அருமையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலில் கொண்டு வருவானா என்றால் அது கேள்விதான். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றிருந்தேன். அப்படி சென்றிருந்த பொழுது அவர்களிடத்திலே ஒரு பொருளை நான் கேட்டேன். நாயகமே தாருங்கள் என்று கேட்டேன், தந்தார்கள். திரும்ப கேட்டேன், நாயகமே இன்னும் தாருங்கள் என்று கேட்டேன், தந்தார்கள். மூன்றாவது முறையும் நான் கேட்டேன், தந்துவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். யா ஹக்கீம் இப்னு ஹிஸாம், ஹக்கீம் இப்னு ஹிஸாம், இன்ன ஹாதல் மால ஹுல்வத்தன் ஹதிரா, இந்த பணம் செல்வம் இந்த பொருளெல்லாம் இருக்கிறதே அது இனிப்பானது தான், செழிப்பானது தான், வளவளப்பானது தான். ஆனால் அதை ஒரு முறை பெறும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று யார் இருக்கிறாரோ பூரிக்கா, அவர் அபிவிருத்தி செய்யப்பட்டு விடுவார். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை உபயோகித்து அதன் அடிப்படையிலேயே தன்னுடைய கல்பையும் மனதையும் சாந்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர் அவர் பூரிக்க, அவருக்கு அபிவிருத்தி செய்யப்பட்டு விடும், அதுவே அவருக்கு போதுமானதாக ஆகிவிடும். ஆனால் அது போதாது போதாது என்று நினைக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வகானல்லதி யஅகுலு வலா யஷ்பா, அவர் எவ்வளவோ சாப்பிட்றேன் வயிறு நிரம்ப இல்லை அப்படின்னு சொல்கிறார்ல அவரை மாதிரி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக அழகான உதாரணத்தையும் சொன்னார்கள்.
நம் மன நிம்மதி ஏற்படுவதற்கான வழிவகையும் சொன்னார்கள். நோய் ஏற்படுவது என்பது மன உளைச்சலை தராது. ஆனால் நோய் நீங்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறான் பாருங்கள், அது மன உளைச்சலை தரும். இவ்வளவு செலவழிச்சாச்சு, இவ்வளவு பெரிய டாக்டர்கிட்ட போயாச்சு, இவ்வளவு பெரிய மருத்துவமனைக்கு சென்றாச்சு, நமக்கு சுகம் கிடைக்கவில்லையே என்ற மன உளைச்சல் இருக்கிறதே, அதை நீக்குகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நீக்குகிறார்கள் என்றால், நீ ஆகிரத்தை யோசிக்க வேண்டும், அதில் பேராசை கொள்ள வேண்டும். துன்யாவில் இருக்கிறதை பேராசை கொள்ளாதே. நோய்தானே எத்துணை நாளைக்கு இருக்கும், எத்துணை வருஷத்துக்கு இருக்கும்? 1000 வருடம் இருக்குமா? 500 வருடம் இருப்பாயா? அல்லது 100 வருடம் தான் இந்த படுக்கையிலே இருக்க போறாயா? இல்லையே. ஆனால் காலமெல்லாம் நீண்ட காலம், அழியாத காலம் இந்த ஆகிரத்திலே வாழப்போகிறாய் இல்லையா? அதற்கு அந்த வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையாக அமைவதற்கு இங்கே நீ கஷ்டப்பட்டால் பரவாயில்லை என்று நினைத்தால் அது உனக்கு மன உளைச்சலை தராது, நிம்மதியை தந்துவிடும். எவ்வளவோ பெரிய நோய்களில் சிக்கியவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஒரு தகவலை நான் இங்கே சொல்லுவேன். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஒரு தாபிஇ சஹாபியினுடைய மகனார். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த நிகழ்வு என்பது இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய படிப்பினை, ஒரு அற்புதமான படிப்பினையை தரும். இப்போ நம்ம ஜும்மாவுடைய பயானாக இருக்கட்டும், வேறு பயான்களாக இருக்கட்டும், எந்த பயானை கேட்டாலும் கேட்டோம் கலைந்தோம் என்று இல்லாமல் நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்வது தான் நமக்கு பாக்கியமானதாக அமையும். ஒரு ட்ரை பண்ணிடணும், முயற்சி செய்து பார்ப்போம். முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. அரபியிலே ஒரு பழமொழி உண்டு, ஹிம்மத்துர் ரிஜால் தஹ்திமுல் ஜிபால். மனிதனுடைய முயற்சி இருக்கிறதே அது மலைகளை தகர்க்கும் என்றான். அரபுகள் சொல்லுவான், மனிதனுடைய முழுமையான முயற்சி மலைகளை தகர்த்துவிடும் என்று. இன்னைக்கு மலைகளெல்லாம் தகர்த்து ஊராக்குறான், மலைக்குள்ள என்ன செஞ்சான், ரோடை போட்டுட்டு போயிடுறான், பாலத்தை போட்டுட்டு போயிடுறான், மலைக்கு மேலேயே பாலத்தை போடுறான். பார்க்கிறோமா இல்லையா? ஒரு மனிதனுடைய முயற்சி என்பது ஒரு பாக்கியமானது. ஆனால் முயற்சி நமக்கு சரியாக இருக்குமேயானால் அது மன நிறைவோடும் தெளிவோடும் அல்லாஹுவை நாடி நாம் செய்வோமையானால் அல் ஜித்து மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முயற்சி நம்முடையது, அது சரியாக இருக்கும் பட்சத்தில், அது நியாயமானதாக நேர்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அந்த முயற்சியினுடைய அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நம்முடைய முயற்சி என்பது மிக சரியானதாக இருக்கணும், அல்லாஹ்வினுடைய அருளை தேடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான சங்கடங்களும் நம்முடைய இதயத்தை பாதிக்காது. இதயம் எவ்வளவு சொகுசு இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா என்ன செய்கிறது? அவன் நாளைக்கு நமக்கு கோர்ட்டில் இழுத்துருவானா, வம்பு போட்டுருவானா, வழக்குகள் நம்மை சூழ்ந்து விடுமா என்ற அச்சத்தோடு நாம் வாழுகிறோமா இல்லையா? வழக்குகள் வந்தாலும் நம்ம எந்த தவறு செய்யல, எந்த தவறுமே செய்யல, நம் மீது பொறாமை கொண்டு நம்முடைய வளர்ச்சியை காண முடியாது, பொறுக்க முடியாது, பொசுங்கி போன சிலர் நம் மீது வழக்குகள் தொடரலாம், பிரச்சனைகளை உருவாக்கலாம், சங்கடங்களை தரலாம். ஆனாலும் நம்முடைய இதயம் சாந்தியாக இருப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. இந்த உலகம் இருக்கே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் வரலாறும் அவர்களுடைய வாக்கும் இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை பேருக்கும் அற்புதமான வழிகாட்டி. எல்லா நிலைகளிலும், எந்த நிலையில நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு 23 ஆண்டு காலங்களில் எங்காவது டென்ஷனான நிலையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அதுதான் மன உளைச்சலுக்கு காரணமாக அமையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடாக உலகத்திலே பிஸியான எந்த மனிதரும் இருந்ததில்லை. நீங்க கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது,
கிஸ்ரா மன்னனிடமிருந்து எச்சரிக்கை வருகிறது. கிஸ்ரா மன்னன் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மன்னனை, நீ ஹிஜாஸுக்கு பக்கத்திலே, மக்கா மதீனாவிற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு உன்னுடைய நாடு, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்து என்னிடத்தில் கொண்டு வா என்கிறான். இந்த தகவல் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. கைது செய்யறதுக்காக வேண்டி அந்த மன்னனினுடைய பாதான், அந்த மன்னனுடைய பெயர், தன்னுடைய 2 வீரர்களை அனுப்பி வைக்கிறான். அவன் ஒரு பெரிய படைக்கு சொந்தக்காரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பெரிய படையெல்லாம் அப்போ இல்லை, மதீனா ஷெரீஃபுக்கு வந்த புதுசு. அந்த நேரத்தில் பெரிய படைகளும் இல்லை. பாரசீக மன்னன் என்று எடுத்துக்கொண்டால் அன்றைய காலத்தில் வல்லரசாக வாழ்ந்தவன். இன்னைக்கு அமெரிக்காவை சொல்ற மாதிரி அன்றைய காலத்தில் ரோமையும் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய பாரசி, இன்றைய ஈரான் ஈராக் ஒரு நாடாக இருந்தது. அந்த நாட்டை தான் வல்லரசாக சொல்லுவோம். லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தார்கள், வலிமையான ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. அவன் என்ன செய்கிறான், பாதான் என்ற சிற்றரசனுக்கு தகவலை அனுப்பி அவரை கைது செய்து என்னிடத்திலே கொண்டு வா. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்து அவன் என்ன செய்யறான், அவன் 2 பேரை அனுப்புறான். இதற்கு இடையிலே மக்காவினுடைய எதிரிகளுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. மக்கால இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கெல்லாம் இந்த தகவல் கிடைக்கிறது. ஆஹா, இனி நாம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, பத்ருக்கும் உஹதுக்கும் போயிட்டு இருந்தோமில்லை, இனி அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. பாரசீக மன்னனே, வல்லரசாக இருக்கக்கூடியவனே என்ன செய்யறான், இன்னைக்கு போர் தொடுப்பதற்கு, அவர்களை கைது செய்வதற்கு தயாராகிட்டான். ஏன்னா அந்த 2 வீரர்கள் வரும்பொழுது மதீனாவிற்கு எப்படி போகணும்னு வழி கேட்கிறாங்க. யார்கிட்ட? குறைஷிகள்கிட்ட. எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் அவரை கைது செய்து கொண்டு போறதுக்கு வர்றோம். அவங்க வரலன்னா பாரசீக மன்னன் பாரசீகத்திலிருந்து மிகப்பெரிய படையை, லட்சக்கணக்கான வீரர்களை திரட்டி வருவான். குறைஷிகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இனிமேல் நாம பாடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, சச்சரவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் வளர்ந்துடுமோ, ஓங்கிடுமோ, நம்முடைய கடந்த இந்த சிலை வணக்க மதத்தை போக்கிவிடுமோ என்ற அச்சமெல்லாம் நமக்கு நீங்கி விட்டது என்று அவங்க சந்தோஷமா வழியங்காட்டிட்டு மக்களை சொல்றாங்க. உங்களுக்கு சுப செய்தி தெரியுமா, பாரசீக மன்னனே மிகப்பெரிய படையை திரட்ட போகிறான். இன்னைக்கு எப்படி இருக்கும், அவன் இவனோட கூட்டு சேருவானா, அவன் கூட்டு சேரவன் என்னோட வருவானா, இந்த எலெக்ஷன்ல எப்படி போட்டியிடலாம், எப்படியெல்லாம் இந்த தலைவர்களுக்கு அச்சம் இருக்கிறது. இந்த கூட்டணி அமையாமல் போனால் நமக்கு என்ன கை சேதம் ஏற்படும், மக்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்களோ என்ற அச்சம் பலருக்கு இருக்கா இல்லையா? நம்ம சாதாரண பார்க்கிறோம், தலைவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 வீரர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றாங்க. உங்களை கைது செய்யிட்டு வந்திருக்கிறோம், எங்களோட வரணும். நீங்க வரலன்னா, நீங்க வந்தீங்கன்னா எங்களுடைய சிற்றரசர் பாதான், மாபெரும் அரசராக இருக்கக்கூடிய கிஸ்ராவிற்கு உங்களை அனுப்பி வைக்கும் பொழுது உறுதுணையாக உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத ஒரு கண்ணியமாக நடந்து கொள்வதற்கான காரியங்களை எல்லாம் அவர் செய்வாராம். எனவே நீங்க எங்களோட வந்துட்டா நல்லது, இல்லைன்னா உலகமே தாங்காத படையை வைத்திருக்கிறார் கிஸ்ரா. அவர் உள்ளே வந்தார், உங்களுடைய நிலை என்ன ஆகும்? சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா அப்படி நடந்து போனாலே மதீனா சிதைந்து போய்விடும் உங்களுடைய ஊர். ஏனால் லட்சக்கணக்கான வீரர்களையும் நினைத்து பார்க்க முடியாத ஆயுதங்களையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. யானை இருக்கு, நிறைய சஹாபிகள் யானையே பார்த்ததில்லை. யானையிலிருந்து சண்டை போடக்கூடிய வீரர்களை வரலாறுகள் நம்ம படிச்சிருக்கிறோமா இல்லை? இந்தியாவிலாம் நிறைய நடந்திருக்கிறது. அந்த யானையை கொண்டு ஒரு 200 யானையை கொண்டு உள்ள விட்டா என்ன ஆகும்? இப்படியெல்லாம் அச்சுறுத்தப்பட்டது. அவ்வளவு பெரிய வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதட்டமும் அடையலை. ஏன் அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது ஃபானி, அழிந்து போகக்கூடியது. அதைத்தான் அவர்கள் மக்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதையே நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடியவங்க எந்த விதத்தில் அஞ்ச போறாங்க? ஒன்றும் அச்சம் ஏற்படையில. அவங்க சொன்னாங்க, அப்படியா சரி, இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்குங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இன்னைக்கு நீங்க இங்க தங்குங்க, நாளைக்கு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஒரு நாள் தங்கிட்டு போங்க, நீங்க எங்களுடைய தூதராக வந்திருக்கிறீங்க, தூதருக்கான கண்ணி என்னவோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை அழைத்து இவர்களை கண்ணியப்படுத்துங்க,
தங்க வைங்க, நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க. மறுநாள் வந்தாங்க. என்ன எங்களோட வர்றீங்களா அப்படின்னு அந்த தூதர்கள் கேட்குறாங்க. எங்களோட வந்தீங்களா? பெருசாக அவங்கள விலங்கிட்டெல்லாம் கூட்டு போ, சும்மா கூட்டிகிட்டு போயிடுவோம், மரியாதையாக கூட்டிகிட்டு போவோம், அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க? பாதான், எங்கள் மன்னர் பாதான் சிற்றரசர், அவர் எங்கே என்னை அனுப்புவார்? கிஸ்ரா மன்னரிடம் அனுப்புவார். இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கிஸ்ரா மன்னர் இல்லையே அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க? கிஸ்ரா மன்னரை அவருடைய மருமகனார் கொன்று விட்டார் நேற்று இரவு. திகைச்சு போனாங்க. நேற்று இரவு கொன்ற செய்தி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அங்கிருந்து செய்தி வர்றதுன்னா அன்னைக்கு உண்டான கம்யூனிகேஷன் தொலை தொடர்புகள் அந்த காலத்தில் இல்லையே. எப்படி சொல்கிறீர்கள் அவரை கொண்டு விட்டார்? நீங்க போங்க, மன்னர் இல்லை, கிஸ்ரா மன்னரை அவருடைய மருமகன் கொன்று விட்டார், இந்த தகவலை உங்கள் பாதானிடம் போய் சொல்லுங்கள். கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும், என்னடா இது, என்ன இப்படி சொல்றாங்க? மாபெரும் மன்னர் இல்லையா? என்ன மன்னர் இருந்தாலும் வேலை முடிஞ்சது, ஆள் இறந்துட்டார், நீங்க போய் பாருங்க என்ற போது அவங்க திரும்பி வர்றாங்க. வந்து இவங்க செய்தியை சொல்றாங்க, பாதான் மன்னர்கிட்ட சொல்றாங்க, ஒரு நாடு கடந்து வந்து சொல்றாங்க. அது வரைக்குமே அவருக்கு செய்தி கிடைக்கவில்லை. என்ன இப்படியா சொன்னாங்க? இதுவரைக்கும் எனக்கு செய்தி அப்படிலாம் ஒன்றும் வரலையே. இங்கிருந்து இங்க செய்தி வர்றதுக்கு முன்னால் செய்தி எப்படி அங்கே போய் இருக்க முடியும்? அங்கே எப்படி போய் இருக்க முடியும்? தெரியாது. தைரியமாக சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. முடிஞ்சா ஒரு வேலை நீங்க இறக்கையில் நீங்க நினைக்கிறதா யுத்தம் தான் நடத்தணும், படை திரட்டி வரணும், வாங்க பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் மிக உறுதியாக சொன்னார், மன்னர் இறந்து விட்டார் என்று. ஆச்சரியப்பட்டு போனது. ஓர் 2 நாட்கள் நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் போது ஒரு கடிதம் மன்னரிடமிருந்து வருகிறது. கிஸ்ரா மன்னர், புதிய மன்னர், அவருடைய மருமகன் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அவர் எழுதுகிறார், இவர் ஏற்கனவே இருந்த மன்னர் இந்த குற்றங்களை செய்து கொண்டிருந்தார், மக்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டிருந்தார். எனவே அவரை நான் கொன்று விட்டேன். இப்போது நான் என்ன செய்திருக்கிறேன்? அரசனாக ஆகியிருக்கிறேன். அவர் இறந்து போனார். எனவே என்னுடைய கட்டளைகளுக்கு இந்த சிற்றரசர்களாகிய நீங்கள் எல்லாம் கட்டுப்படணும்னு எழுதியிருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போனார் மன்னர் பாதான். அவர் சொன்னாரு, பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, நமக்கே செய்தி இப்போது சேரும் பொழுது நம்மை விட வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த செய்தி எப்படி வந்திருக்க முடியும்? எனவே அவர்கள் ஒரு நபியாக இருக்க போய்த்தான் இந்த தகவலை சொல்ல முடிந்தது என்று பாதான் சொன்னார். எனக்கு இந்த ஆட்சியமான இந்த நாடுமான நான் அவங்கள்ட்டயே போறேன் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டு வந்துட்டார். வரலாறை பார்க்கிறோம். எந்த நிலையிலும் கூட ஒரு மாபெரும் அரசு, வல்லரசு நம்மை தாக்கிவிடுமோ நம்ம பார்க்கிறோமா இல்லையா? சீனாவுடைய பெயரை கூட நம்முடைய பிரதமர் சொல்ல மாட்டார், பயம். நடைமுறைகளை பாருங்கள், எவ்வளவு தூரம் நம்முடைய நாட்டுக்குள்ளே சீனா அடந்தேறி வந்திருக்கிறது. பல 100 கிலோமீட்டர்கள் உள்ளே வந்திருக்கிறது. அங்கே கடைகளை விரித்திருக்கிறார்கள், கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது நமக்கு தெரியுதா? ஊடகங்கள் அதை பற்றி பேசுகிறதா? ஊடகங்கள் பிரதமருக்கு பயம், பிரதமர் சீனாவுக்கு பயம். அதை சொல்வதில் நமக்கு எந்த பயமும் இல்லை. அருமையான பெருமக்களே, அப்படி ஒரு வலிமையான மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இப்படி வாழுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கிடைத்ததை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய கன்ஸ் பொக்கிஷம் எது தெரியுமா? உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வதுதான். முடிஞ்சு போச்சு. இதுதான் சப்ஜெக்ட். நமக்கு என்ன கிடைச்சிருக்குதோ, இன்னைக்கு 100 ரூபா கூலி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ், 200 ரூபா கிடைக்குது அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு கிடைக்கல அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தவக்கல் வையுங்கள், கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வெளியில அனஸ் நாயகத்தோட போறாங்க. போகும்போது ஒரு மரம், அந்த மரத்தினுடைய கிளையிலே ஒரு குருவி, கண் தெரியாத 2 பார்வைகளும் இல்லாத பார்வையற்ற ஒரு குருவி தன்னுடைய சொண்டால் அழகால் அந்த மரத்தினுடைய கிளையை கொத்தி கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ், இந்த குருவி என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டபோது சஹாபிகளுடைய பதில் எப்படி இருக்கும்? அல்லாஹு ரசூலு ஆலம், தெரியல நாயகமே, உங்களுக்கும் அல்லாஹுக்கும் தான் தெரியும் அப்படின்றது.
இது சொல்லுது, யா ரப்பி, என்ன பார்வை இல்லாமல் நீ படைச்சிட்ட, பார்வை தெரியாமல் நீ என்ன படைச்சிருக்கிற. இப்போ எனக்கு பசிக்குது, நான் உணவை தேடி போகணும், பார்வை இல்லையே, நான் எப்படி உணவை தேடி போகிறது? நான் எங்கே போய் உணவை தேடுவேன்? ஒவ்வொரு வேலையும் அப்படி சொல்லியிருக்கும் போல இருக்கு. அப்போ இப்போ சொல்லுது, சொல்லிட்டு அது அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு சொண்டை பிளந்துக்கிட்டு அப்படி நிற்குது. எங்கிருந்தோ வந்த ஒரு வெட்டுக்கிளி அதனுடைய வாய்க்குள்ளே போய் நுழையுது. அதை நல்லா சவைச்சு சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சது. இப்பவும் மரத்தை கொத்துது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அனஸ், இப்போது அது என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அல்லாஹு ரசூல் வாரம். அது சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பசியை போக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இப்படி என்று அது சொல்லுகிறது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த உம்மத்திற்கு? இதில் என்ன மெசேஜ் இருக்கிறது என்றால், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவன் தந்ததை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். எல்லாரும் செல்வந்தர்களாக முடியாது, எல்லாரும் ஏழைகளாகவும் ஆக முடியாது. நீ ஏழை ஆகணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டிடுவான். நீ செல்வந்தனாக ஆகணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் பிடிச்சி இருக்கிறவான். அது அவனுடைய விருப்பத்தில் உள்ளது. மாறாக என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் தர போதுமானவன் என்ற நம்பிக்கை இருக்கணும். நான் விட்ட இடத்திற்கு வருகிறேன். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு சஹாபியினுடைய மகனார். அவங்க ஒரு தாபி. அவங்கள அன்றைய காலத்தினுடைய அரசராக இருந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் அழைக்கிறார், நீங்க கூஃபாவுக்கு வாங்க. அப்போ அந்த ஆட்சி மதீனா ஷரீஃபிலிருந்து கூஃபாவுக்கு மாறிடுச்சு, தலைநகர், கேபிட்டல். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அது வரைக்கும் மதீனா ஷரீஃப் தான் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி நாயகத்தினுடைய ஆரம்ப காலம் எல்லாமே தலைநகர் மதீனாவாக இருந்தது. அதற்கு பிறகு மதீனாவில் சில பிரச்சனைகள் நடைபெறுகிறது. இந்த புனித மண்ணிலே ரத்தம் சிந்தக்கூடாது, இந்த அரசு இங்கே இருந்தால் விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக கூஃபாவுக்கு தலைநகரை மாற்றினாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு கூஃபா தான் இன்றைய ஈராக். கூஃபாங்கிறது இன்னைக்கு ஈராக்கில் இருக்கு. அது தலைநகராக மாறி போனது. அப்போ இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு அவர் வலீத் இப்னு அப்துல் மலிக் ஏற்கனவே அரசராக இருந்தார், கலீஃபாவாக இருந்தார். அவங்களோட இந்த உர்வா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தோழராக இருந்தாங்க, நட்பு கொண்டிருந்தாங்க. அப்பா அவங்க சொன்னாரு, அப்துல் மலிக் சொன்னாரு, ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, கூஃபாவுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சாங்க. ஆனா அவங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, போகல. இப்ப அவருடைய மகனார், இந்த சஹாபியினுடைய மகனார் அழைக்கிறாங்க. உங்க அத்தாவை எங்க அத்தா பல முறை கூப்பிட்டாங்க இந்த தலைநகருக்கு வர சொல்லி, ஆனால் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்கள் அத்தாவும் போய் சேர்ந்துட்டாங்க, எங்கள் அத்தாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய பிள்ளைகளாக நான் இருக்கிறேன், நீங்கள் வரணும் என்று நானும் உங்களை பலமுறை அழைத்து கொண்டிருக்கிறேன். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனா ஷரீஃபை விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அங்கேயே வேற எங்கேயாவது போய் மௌத்து வந்து விடமோ, என்னுடைய மரணம் மதீனா ஷரீஃபிலே நிகழ வேண்டும் என்று அவர்களுடைய ஆசை இருந்தது. ஆனாலும் அவர்களுடைய மன்னரினுடைய அந்த அழைப்பு மீண்டும் மீண்டும் வந்ததால் அவங்க என்ன செய்கிறாங்க, போனாங்க. அங்கே போய் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய காலில் ஒரு வேதனை ஏற்பட்டது. அரசாங்கத்தால் அவங்க கண்ணியப்படுத்தப்பட்டாங்க. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அறிவாளி, ஞானவான். மஸ்ஜிது நபவியிலே பலருக்கும் இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முஅல்லிம், ஆசிரியராக, பேராசிரியராக, புரொஃபஸராக திகழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட அவர்கள் அங்க போய் இருக்கும்போது ஒரு சில நாட்கள்லேயே அவங்களுக்கு காலில் ஒரு வலி ஏற்பட்டது, ஒரு வேதனை ஏற்பட்டது. அந்த வேதனை ஏற்பட்டு அரசர் துடிச்சு போனாரு. அரசு மருத்துவர்கள், பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் கொண்டு வந்து பார்த்து சிகிச்சை பார்த்தா அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு அந்த கேன்சர் காலில் கால் புறையோடி போய் இருக்குது, இது வரைக்கும் முழங்கால் வரைக்கும் அந்த காலை எடுத்துடணும், இல்லைன்னா அது பாதிச்சிருங்கும் போது அவங்க யோசிச்சாங்க, காலை எடுப்பதா அப்படின்ட்டு. திரும்ப எல்லா மருத்துவர்களும், எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் வைத்தியர்கள் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்துட்டு காலை எடுத்துடணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை, காலை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் கால் எடுக்கப்பட்டது. அது தனி ஒரு வரலாறாக அமையும்.
அது எப்படி எடுக்கப்பட்டது, அந்த காலத்தில் குளோஃபார்ம்லாம் இல்லை, எப்படிப்பட்ட நிலையில் நடந்தது அப்படிங்கிறதுலாம் ஆச்சரியமானது. அவங்க ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சமயங்களில் ஒரு போதை நிறைந்த ஒரு மருந்தை நாங்கள் கொடுப்போம், மருந்துக்காக வேண்டி. அதை கொடுத்தால் அந்த உடல் பூரா மறத்துரும். ஒரு காலத்தில் குளோஃபார்ம் கொடுப்பாங்க, இன்றைக்கி பல்லுன்னா அங்கே மட்டும் ஒரு ஊசியை போட்டு அந்த இடத்த மட்டும் மறக்க வச்சிடுறாங்களா இல்லையா? இன்றைக்கி அது எவ்வளவோ எத்தனையோ விதமான ஸ்டைல்கள் இன்றைக்கி வந்துடுச்சு, எத்தனையோ மருத்துவ முன்னேற்றங்கள் நடந்துடுச்சு, அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் ஒரு போதையான மருந்தை கொடுப்போம், அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மயங்கிடுவாங்க. நாங்கள் என்ன செஞ்சிருவோம், காலை வெட்டி எடுத்துருவோம். காலை வெட்டி எடுக்கிறோம், இன்றைக்கி மாதிரிலாம் இல்லை, சும்மா அருவாளை வச்சு தான் வெட்டணும். வெட்டிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து காலில் முக்கிடுவாங்க, அதோடு அது சுருங்கிடும், அந்த ரத்தம் நின்றுடும். இதுதான் அன்றைய காலத்தினுடைய வைத்தியம். எப்படி இருக்கும், வெட்டுறது ஒரு நோய், ஒரு வேதனை, அந்த எண்ணெயை கொண்டு முக்குவது என்பது எவ்வளவு பெரிய வேதனை. இப்படி நான் செய்ய போகிறோம், அதனால் உங்களுக்கு இந்த மருந்து, அந்த வேதனை தெரியாமல் அந்த நேரத்தில், அதுக்கு பின்னால் வலிக்கும், இப்போ வேதனை தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறோம், இந்த மருந்தை தர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது, ஒருபோதும் அல்லாஹும் ரசூலும் அனுமதிக்காத எந்த உணவையும் நான் சாப்பிட மாட்டேன். அது மருந்துக்காக இருந்தாலும் அந்த மதுவை நான் சாப்பிட மாட்டேன், போதை தருவதை சாப்பிட மாட்டேன். அப்போ என்ன செய்யறது, எல்லாரும் வந்து கெஞ்சு நாங்கள் வேற வழி இல்லை, நீங்கள் சாப்பிடணும், ஒரு நிர்பந்தம் தானே அப்படின்னு. நிர்பந்தத்திற்கும் நான் ஹராமாக்கப்பட்டதை தொட மாட்டேன் என்றார்கள். அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட வேற ஒரு மருந்து இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் சொல்லும்போது நீங்கள் என்ன செஞ்சலாம், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கங்க, அந்த நேரத்தில் உங்களுடைய ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் வெட்டுங்க, எண்ணெயில் முக்குங்க, எது வேணாலும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அப்படின்ட்டு படுக்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து எல்லா ஆயுதங்கள் அந்த கத்தி அது இது எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குது. அவங்க சொன்னாங்க, நான் இப்போ திக்ரில் ஈடுபடுவேன், திக்ரில் ஈடுபட்டு கொஞ்ச நேரத்தில் நான் அல்லாஹ் அல்லாஹ்னு அதில் இணைந்து விடுவேன், என்னை நான் மறந்து விடுவேன், அப்போ நீங்கள் செஞ்சுக்கங்கட்டாங்க. அல்லாஹ் என்ற அந்த திக்ரிலேயே அவர்கள் ஆழ்ந்து போனார்கள். காலை வெட்டப்பட்டது, அசையல்ல. காலை கத்தியை வச்சு அறுக்கப்பட்டால் எப்படி இருக்கும், அசையில்லை. அவங்க எண்ணெயில் கொதிக்கும் எண்ணெயில் கொண்டு வந்து அந்த ரத்தத்தை நிறுத்துவதற்காக முக்கப்பட்ட பொழுதும் அசையில் அமைதியாக இருக்கிறாங்க. ரொம்ப அப்போ கடைசியில் ஒரு வகையான ஒரு மயக்க நிலையில் இருந்து அவங்க வெளியில் வர்றாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. என்ன நாம் சொல்ல வருகிறோம் என்றால், இப்போ இதில் உள்ள செய்தி உங்களுக்கு என்ன மெசேஜ் என்றால், அந்த காலை வெட்டின காலை கையில் கேட்டாங்க, வெட்டி அந்த முழு கால் முழங்கால் வரைக்கும் வெட்டப்பட்டிருக்குது, அந்த கையில் கொடுக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க, ஒருபோதும் நான் உன்னை பாவத்தின் பால் அழைத்து செல்லவில்லை. அந்த காலை பார்த்து பேசுறாங்க, ஒருபோதும் நான் உன்னை பாவத்தின் பால் அழைத்து செல்லவில்லை, எந்த பாவத்தை நோக்கியும் நீ நடந்ததில்லை. என்ன ஒரு ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது. எனவே என் ரப்புக்கு இது தெரியும் என்று சொல்லி அது அடக்கம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. வந்தபோது அவர்களை அந்த சுகம் இல்லாத ஆளை கொஞ்சம் விசாரிக்க போகிறது சுன்னத்துன்னு இருக்கா இல்லையா, அதுக்காக வேண்டி வந்த அவர்களுடைய நண்பர்களை ஒருத்தர் சொன்னார், உங்களுடைய கால் சுவனம் சென்று விட்டது, பகது ஒரு பகுதி சென்று விட்டது, அந்த பகுதியை தொடர்ந்து குள்ளு அனைத்தும் சொர்க்கம் செல்லும் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. தன்னுடைய கால் போய்விட்டதே என்பதற்காக அவங்க வருத்தப்படலை, அவங்க சந்தோஷப்பட்டது என் கால் ஒரு பாவத்தை நோக்கி கூட நடந்ததில்லை என்று சந்தோஷப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய, இப்போ காலை இழந்துட்டா நமக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கும். அந்த தாபிக்கு அப்படி ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டதா என்ன? ஏற்படலை. ஹதீது கலை விற்பனர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய சையதுனா அல் அஅமஷ் ரலியல்லாஹு தஆலா, அஅமஷ் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு ஹதீது கலை வல்லுனர். ஆனால் என்ன தெரியுமா, ரெண்டு கண்ணும் தெரியாது, ரெண்டு கண்ணையும் பார்வை கிடையாது. அந்த பார்வையற்ற அவர்களை சந்திப்பதற்காக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இமாம் அஅமஷ் அவர்களே, நான் ஒரு ஹதீதை கேட்டிருக்கிறேன், யாருக்கு கரீமத்தை
இந்த கண்ணுக்கு வந்து கரீமத் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. கரீமத்னா சங்கையானதுண்டு. அரபுகளில் அப்படி ஒரு பேர்களை அவர் சொல்லுவாங்க. அஸ்வத ரெட்டையாக சொல்லுவாங்க. அஸ்வதைன் ரெண்டு கருப்பும்பாங்க. ரெண்டு கருப்புனா என்ன தெரியுமா? தண்ணீரும் பேரிச்சம்பழமும். இங்கே நிறைய விஷயங்களை நாம் உணர்றதுக்கு இருக்குது. நான் அதை விவரிப்பதற்கான கால அவகாசம் இல்லை. தண்ணீரை கருப்பு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீரினுடைய நிறம் கருப்பு. இன்னைக்கு நீங்கள் ஆய்வுக்கு எடுத்து பார்த்தால் அது எவ்வளவு சரியானது என்பது தெரிய வரும். இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்திருக்கிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. தண்ணி நிறம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம். தண்ணிக்குன்னு ஒரு நிறம் இல்லை. அதனுடைய தனி நிறம். தண்ணீர் என்பது ஒரு நிறம் அல்ல, மாறாக அது கருப்பு. நான் அந்த விவாதத்திற்கு போகவில்லை. அதே மாதிரி கரீமத்தைன் என்கிறார்கள். இரண்டு கண்களுக்கும் அரபுகள் கரீமத்தைன் சங்கையானவைகள் என்று குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட யாருடைய கரீமத்தைனை அல்லாஹு தஆலா பார்வையை எடுத்துக்கொள்கிறானோ அவர்களுக்கு பகரமாக அதைவிட ஹைரானதை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ஹதீத் இருக்கு. இப்படி ஒரு ஹதீத் இருக்குதானே என்று இமாம் தான் கேட்குறாங்க. இவங்க யாரு? ஹதீத் அறிவிப்பாளர் தான். ஒரு ஹதீதினுடைய முஹத்திஸ், ஒரு பெரிய ஹதீது துறையிலே தேர்ந்த ஒரு விற்பன்னர். கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அமஷ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம் அப்படி ஒரு ஹதீத் இருக்கு. அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? அதற்கு பகரமாக ஒரு பாக்கியத்தை தந்தான். என்ன பாக்கியம் சொல்லலாம் இல்லை? அல்லாஹ் எனக்கு ஹதீதுகளை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எத்தனையோ மக்களுக்கு அந்த ஹதீதுகளை நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் பாக்கியம் தானே? எவ்வளோ பெரிய பாக்கியம்! ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதை கற்றுக் கொடுக்கிறது, படிக்கிறது, மனனம் செய்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஹதீதுகளை கல்புல ஏற்றி வச்சிருக்கிறாங்க. 4 ஹதீது நமக்கு மனப்பாடம் ஆகிறது பெரிய பாடா இருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஹதீதுகளை மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்குன்னு சொல்லலாம் இல்லை? அது எதுவுமே சொல்லல. அவங்க சொல்றது பாருங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன மனநிறைவோடு வாழ்ந்திருக்கிறாங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். உனக்கு மேல் உள்ளவனை நீ பார்க்காத, வசதி வாய்ப்புகளிலே உனக்கு கீழ் உள்ளவனை பாரு. அப்படித்தானே ஹதீது சொல்லுது, மார்க்கா தானே சொல்லுது. அட அவனுக்கு இவ்வளோதான் இருக்குது, எனக்கு அல்லாஹ் இவ்வளோ தந்திருக்கிறானே, அவன் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறான், என்ன அல்லாஹ் அப்படி கஷ்டப்பட வைக்கலையே, அவன் பெரிய நோயில் இருக்கிறான், எனக்கு அப்படி தரையிலேயே, அல்லாஹ் தஆலா சின்ன ஒரு நோயை தானே தந்திருக்கிறான், அவனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்குது, அப்படி இல்லையே எனக்கு ஒரு விரலில் தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது இது என்று அவன் சமாதானப்படுவானா இல்லையா? நீ மேலே உள்ளவனை பார்க்காத, பொருளாதாரத்தில் மேலே உள்ளவனை பார்க்காதே, ஆரோக்கியத்தில் மேலே உள்ளவனை பார்க்காதே, சொகுசுகளில் சொகுசாக வாழக்கூடியவனை நீ பார்க்காதே, உனக்கு கீழே இருக்கவனை பாரு அப்படின்னு தான் சொல்லுது மார்க்கா. அதை சொல்லுது. இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆமஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானேங்கிறான். நம்ம கற்பனையே பண்ண முடியாது சகோதரர்களே. கொஞ்சம் நிதானித்து பாருங்க இந்த வார்த்தைகளை எல்லாம். எனக்கு மேலே உள்ளவர்களை பார்க்க முடியாத ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறானே, அதுதான் எனக்கு பெரிய கயிறு. இந்த பார்வையற்ற நிலையின் மூலமாக எவ்வளோ பெரிய படோபடத்தோடு வர்றாங்களோ அதெல்லாம் பார்க்கறது இல்லையே, எனக்கு பார்க்கக்கூடிய சக்தி இல்லை, அதுவே எனக்கு பாக்கியம் என்கிறார்கள். அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குறையாக பார்க்காம, பார்வை இல்லாததை குறையாக பார்க்காம நிறையாக என்ன செய்கிறாங்க? பார்க்கிறாங்க. நான் நிறைவுக்கு வருகிறேன். இமாம் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ளவங்க, ஒரு கோவேரி கழுதைகளை வாகனிச்சுட்டு வராங்க. அது பசி, அது மெலிஞ்சு போய் இருக்குது, இவங்களும் மெலிஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தர், அவர் ஒரு பகுதியிலே போனால் இந்த பகுதியிலே இவர் சென்றிருக்கிறார் என்று அவர் பூசிய அத்தர் சொல்லும். சரி, அத்தர் நிற்குது, அதெல்லாம் பல நாட்களாக நம்முடைய ஆடைகளே நின்றுக்கிட்டே இருக்கும். அப்படி நடந்து போனால் அந்த இடம்லாம் மணந்துக்கிட்டு இருக்கும். அப்படிலாம் அத்தர்கள் இருக்கு. நான் அரபகத்தில் நம்ம பார்க்கலாம். மதீனா ஷரீஃபில் ரவுலாக்கு அந்த அரபுகள் வருவாங்க, சுபஹானல்லாஹ், அப்படி மனம் வீசிக்கிட்டே இருக்கும். சில பேர் அவங்களுடைய கையில் நம்ம முசாபா செஞ்சுட்டா, நம்ம 5 தடவை நம்ம கையை கழுவி ஒது செஞ்சாலும் சரி தான், அடுத்த நாள் காலையில் மோந்தாலும் மணக்கும். அப்படிலாம் அத்தர்கள் இருக்குது. அந்த மாதிரி அத்தரை பூசக்கூடியவர், அந்த மாதிரி அற்புதமான அந்த மாதிரி உடைய அந்த ஊரில் யாருமே போடுறதில்லை. அவ்வளோ அழகான உடையை போடுவார். அவர் தன்னுடைய தோழர்களோடு அவர் என்ன செய்கிறார்? அங்கிருந்து வர்றார். தன்னுடைய தோழர்களோடு வரும்போது
இவங்க கல்புல அந்த காட்சியை பார்க்குறாங்க. புடைசுல ஒரு அற்புதமான ஜவான் மாதிரி குதிரையில் அவங்க வர்றதை பார்த்த உடனே வஜஅல்னா பஅலக்கும் லிபஅலின் ஃபித்னா ஒரு ஆயத்தை டக்குன்னு அவங்க கல்புல ஒரு லேசான ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டு டக்குன்னு என்ன செய்கிறாங்க, அதை மாற்றுறாங்க. சொந்த ஆயத்தை ஓதுறாங்க. வஜஅல்னா பஅலக்கும் லிபஅலின் ஃபித்னா, உங்களில் சிலரை சிலருக்கு ஒருவருக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம். ஒரு அழகான ஆயத்து, அது ரொம்ப அற்புதமான ஆயத்து. நம்முடைய தம்பி நல்ல வசதியோடு இருக்கிறாரு, நம்ம தம்பி நல்ல வசதியாக இருக்கிறாரு, அவனுக்கு இவ்வளோ வசதி வந்துருச்சே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அதுதான் சோதனை. அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு கீழே இருந்த உங்கள் கம்பெனியில் அல்லது உங்கள் கடையில் பணி செய்து கொண்டிருந்த ஒருவன் இன்னைக்கு எங்கேயோ போயிடுப்பான், மல்டி மில்லியனாக மாறி இருப்பான். எங்கிட்ட வேலை செஞ்சவன் அப்படின்னு பேசக்கூடாது. அதான் வஜஅல்னா பஅலக்கும் லிபஅலின் ஃபித்னா, உங்களில் ஒருவருக்கு ஃபித்னாவாக ஆக்கி இருக்கிறோம். நம்ம மனைவி சொல்றான்னு வைங்க, ஏங்க உங்கள் தம்பி மனைவி பார்த்தீங்களா எப்படி வச்சிருக்கிறான், என்ன மாதிரி இதுகள்லாம் அணிகளெல்லாம் போட்டிருக்கா, இது வீடுகளில் நடக்குமா இல்லையா, உங்கள் மச்சி மைனி அது இது ஃபித்னா, அதுதான் உங்களுக்கான சோதனை. அது சோதனையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த சோதனையில் வெற்றி கொண்டால் உங்களுக்கு மன நிம்மதி அடைஞ்சிடும். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். எனக்கு தீர்மானித்தது தான் எனக்கு கிடைக்கும். அதிகமாக கிடைக்குமா அல்லது குறைய கிடைக்குமா? கிடைக்க போகிறது இல்லை. அல்லாஹ் தீர்மானித்து தான் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். அதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. அவன் தீர்மானித்ததை தாண்டி ஒரு பைசா கூடவும் கிடைக்காது, குறைவும் செய்யாது. இது நமக்கு இவ்வளவு தெளிவாக இருக்கிறோம். எனவே அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கிறான், இவங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது, அவன் அப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறாவே, மைனி அப்படி இருக்கிறா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய கல்பை நீங்கள் சரி செய்து கொள்வீர்களேயானால் நிச்சயமாக அது ஒரு பெரும் பாக்கியமாக அமையும். ஊரில் இப்போ பாருங்க, அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்தில் மக்களை நுழைக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், வனஸஅனா மாஃபி சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன். அங்கேயும் போய் இந்த இடம் அவனுக்கு எத்தனை டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை அங்கே இருக்குது சொர்க்கலோகத்தில். சாதாரண டிஃப்ரெண்ட் இல்லை, நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத டிஃப்ரெண்ட்டான மாளிகைகள் அங்கே இருக்கிறது. அதை ஒரு ஹதீது சொல்லி காட்டும். பூமியிலிருந்து நட்சத்திரம் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது என்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அங்கும் நிம்மதியாக நீ வாழ முடியும் என்றால் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், வனஸஅனா மாஃபி சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன். தன்னுடைய சகோதரர்கள் இவ்வளோ உயர்வான நிலையில் இருக்கிறாங்களே, அவங்க இவ்வளோ கிடைச்சிருக்குதே, நாம் பள்ளிவாசலில் அவனை விட கூடுதலாக நின்று நம்ம வணங்கி இருக்கிறோமே, அவன் ஒரு கொஞ்சம் நேரம் தொழுதுட்டு போயிடுவான், கால் வலிக்குதுன்னு போயிடுவான், நம்ம பள்ளிவாசலே கிடந்தமே அப்படின்லாம் அங்கே நினைக்க முடியாது. ஏன்னா அந்த எண்ணத்தை அவர்களுடைய இதயங்கள், சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களுடைய இதயங்களிலிருந்து நாம் கழட்டி விடுவோம் என்கிறான். சொர்க்கத்திலே உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றாலும், அந்த மன உளைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றாலும், கிடைத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று பொருந்தி கொள்ளக்கூடிய குணம் அங்கே இருக்கிறது. எல்லாருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்றான். அதனால அங்கே என்ன செய்யுது, அந்த பிரச்சனைகள் இல்லை, நிம்மதியாக இருப்பாங்க. அதே அங்கேயே இது இருக்கிறது என்றால் இங்கே நாம் அந்த மன நிறைவையும் கிடைத்ததை கொண்டு போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று தமிழில் சொல்லுவான். அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வறுமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சுவன பூங்காவாக இந்த உலகத்திலேயே அமைந்துவிடும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய பாக்கியமான அருளான மன நிறைவான வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.